சந்தையப்போ நம்ம போய் வாங்கணும். அந்த மாதிரி கிடைக்கணும். கிடைச்சா தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை வந்து நான் வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால வந்திருக்கேன்னு சொல்லவும், வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் அத்தை மக வந்து எப்போயுமே பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவள் வந்து உடம்பு சரியில்லாத பார்க்க அவள் வேலைக்கு போயிட்டுருக்கா. வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் காலையில் ஷிஃப்ட் மத்தியானம் ஷிஃப்ட்டுன்றதுனால காலையில் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லி திடீர்னு கிளம்பி வந்துட்டா. வந்தவளை சும்மா இருக்க விடலாமா, கோழி அறுக்க விட்டாச்சு. இது அறுக்கிறதுக்கே இவர் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்தார், அப்பா கோழி என்னைக்கு அறுத்து அது க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் அப்படின்னாரு. ஆனால் கரெக்ட் டைமுக்கு அவள் வந்தோடனே அவளை அறுக்க சொல்லியாச்சு. அவளுமே நான் அறுக்க மாட்டேன்னு நினப்பா, நானே அறுக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அறுத்து அறுத்து தரேன் அப்படின்னு சொல்லி அறுத்துட்டா. அறுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி தோல் இதெல்லாம் தனியாக அது முட்டை கரு இருந்துச்சு, அது சின்னதாக முட்டை கருவோட. ஆனால் நான் கோழி அறுக்கும்போது கோழி அறுக்கிறத பார்க்கவே மாட்டேன். எப்போவுமே நான் திரும்பிக்கிடுவேன். எங்கள் வீட்லேயுமே எங்கள் அப்பா அறுப்பார். எங்கள் வீட்டில் நாட்டு கோழி நிறையா தோட்டத்தில் வளர்ப்போம். அப்போ அறுப்பாங்க. நான் அறுக்கும்போது இங்கிட்டு திரும்பிக்கிடுவேன். அது கத்துறது, அது உயிர் விடும்போது ஒரு மாதிரி கத்தும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு மாதிரி பாவமாக இருக்கும். அதனால் எப்போவுமே பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த ரெக்கையெல்லாம் உருவி வச்சுக்கிறேன். ஏன்னாச்சு காது குடையிறதுக்கு அந்த ரெக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் எப்போவுமே. அவள் வந்ததுனால அவளை க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ண சொன்னால், அவள் குடல்லாம் அலசி தரேன். நான் எப்போயுமே நான் அலசினதில்லை என்றைக்குமே. இதான் ஃபஸ்ட் டைமாக சரி அலசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் அவள் நான் அலசி தரேன் அப்படின்ட்டா. சரி ஓகேயா, நமக்கு ஆள் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கும்போது ஏன் வேணான்னு விடணுமே அப்படின்னு அவள் மனசு கேட்காம வந்துட்டேன்னு சொன்னா. மனசு கேட்கல, உடம்பு சரியில்லை. ஃபோட்டோ வீடியோஸில் பார்த்தேன், ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருந்தேன். அதனால தான் என்ன ஆச்சோன்னு நினச்சி வந்தேன் அப்படின்னா. பரவாயில்ல, நமக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்போ தான் நமக்கு வந்து யாராவது சமைச்சு தரமாட்டாங்களா, நம்மளுக்கு வந்து யாராவது ஒரு காஃபி போட்டு தரமாட்டாங்களா, இல்லையா யாராவது என்னன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். அப்போ வந்து நமக்கு அம்மா வீடோ அக்கா தங்கச்சி வீடோ இருந்தால் போகலாமே, அங்கே போய் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா அவங்க வாய்க்கு ருசி ஏதாவது செஞ்சு கொடுக்கும்போது அப்போ நம்மளுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட முடியுது. நம்ம வீட்டிலனா நம்மளே வேலை செஞ்சு நம்மளே சாப்பிட்ணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்னடா சோம்பல, உடம்பு சரியில்லைனா ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் வேலையை செஞ்சுட்டு வந்து தூங்கிக்கிறது. அப்புறம் என்ன, உடம்பு சரியில்லைனா ரெஸ்ட் எடுக்கணும், யாராவது சமைச்சு கொடுக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படிலாம் கிடையாது. நான் உடம்பு சரியில்லைனாலும் சமைச்சு வச்சுட்டு ஏதோ ரசமோ தண்ணி சோறோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வந்து தூங்கி படுத்துருவேன். அப்புறம் தான் நம்மளே போட்டு சாப்பிடணும், போர் அடிக்கும். இவள் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். ஆனால் அந்தளவுக்கு நான் அவன் மேலே பாசமாக இருக்கணான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பாசம் வந்து நம்மளை தேடி வரும்போது நம்ம வந்து அதை நிறையா பெருசாக நினச்சிக்க மாட்டோம். அவள் வந்து என்னை பாசமாக இருப்பாள். எனக்கு வந்து யாருமே இல்லை, அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யாரும் இல்லை. அதனால் வந்து அவள் வந்து ஒரு தங்கச்சி மாதிரி வந்து வந்து வேலை பார்த்துட்டு சமைச்சிட்டு, சமைக்கலை, நான் தான் சமைச்சேன். அவள் வந்தோடனே கொஞ்சம் உற்சாகம் ஆயிடுச்சு நமக்கு சமைக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு நமக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ ஓடி வந்திருக்கா பாருங்கள், அதே ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்தில் யாருங்க பல சூழ்நிலைகள்னால யாரும் வர்றதில்ல, பார்க்குறதில்ல. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க இதுன்னு போயிடுது. இருந்தாலும் வேலை பார்த்தாலுமே வேலை கிடக்கட்டும், சரி உடம்பு சரியில்லையே பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னா, ஃப்ரெண்டு அத்தை மகன்றதை விட ஃப்ரெண்டாக எனக்கு இருக்கிறனால அவள் வந்து ஓடி வந்துட்டா. நான் கிணத்துல குதிச்சா அவளும் கிணத்துல குதிச்சிடுவா. அந்த அளவுக்கு பாசம் என் மேலே. ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனால் இருந்துட்டு போன்னு சொன்னால் இருக்காமல் அவளோட அவசர அவசரமாக நல்லாவே வேகலை. நாட்டுக்கோழினாலும் லேட் ஆகும். நான் சரி சின்ன கோழி தானே, குக்கரில் போட்டால் ரொம்ப மசிஞ்சிடும், நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி நான் வந்து சட்டியிலே வேக வைக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன். இவள் வந்து 10 மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படின்றதுனால, அப்படி போனால் தான் நான் 2 பஸ்ஸு மாறி போகணும், அதனால் கிளம்புறேன்னா. ஆனால் நல்லா வேக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னமும். ஆனால் நல்லாவே வேகலை, அப்படியே சக்க சக்கையாக இருந்துச்சு. நான் திரும்ப திரும்ப வேக வச்சுட்டு இருந்தேன். மத்தியானம் தான் நல்லா வந்துருந்துச்சு. இவள் வந்து அதுக்கெலாம் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. குழம்பு ஊற்றி போய் அவருக்கு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே குழம்பு வச்சோம்னா சாப்பிடுவோம், எல்லாருக்கும் பிடிக்கும். அதை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். எப்போவுமே நாங்கள் வந்து நான்வெஜ்னால் நான் பொதுவாக எப்படின்னாலும் சரி கொஞ்சமாவது வாழை இலையில சாப்பிட்ணுன்னு நினப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளை வந்து அப்படியே பழகிட்டாங்க. ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நல்லதுன்னா ஒரு வாழை இலையில சாப்பிட்றது. ஏன்னா நம்ம தோட்டம் கிராம சைட்லனா வாழை இலை எங்கள் தோட்டத்திலே இருக்கும். அதனால் இலை இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. நல்ல ஒரு மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும். அப்போது வந்து வான்கோழி, கின்னி கோழி இந்த மாதிரிலாம் எங்கள் தோட்டத்தில் வளர்ப்போமா. அப்போ அந்த வந்து வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழிலாம் அடிப்போம். அப்போ வந்து நாங்கள் இலையிலேயே சாப்பிட்டு பழகுனதுனால இலை இல்லாமல் சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்களாம் நினைப்பீங்க வீடியோக்காக இலைய வந்து மெனக்கட்டுன்னு வாங்குறாங்கன்னு, அப்படிலாம் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து வாழை இலையில சாப்பிட்டதுனால அந்த அதோட மணமும் அந்த சாப்பாடை போட்டு அதில் சூடாக குழம்பு கொதிச்சிட்ருக்கும்போது அப்படியே மோந்துட்டு வந்து அந்த மசால் வந்து நல்லா வெந்திருக்காது, மசால் ரொம்ப வேகாது, நல்லா மசால் வாசனை போயிருக்காது, கொஞ்சம் மசால் வாசனை இருக்கும். அந்த மசால் வாசனையோட
அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா எங்கள் வீட்டை விட எங்கள் மாமியார் வீட்டில் இன்னும் தண்ணியாக வைப்பாங்க, இன்னும் தண்ணியாக இருக்கும். அப்படியே அம்மியில் தான் அரைப்பாங்க, அம்மியில் அரைச்சி குழம்பு வைப்பாங்க. அப்போ வந்து அந்த மசால் கொதிச்சிட்டு இருக்கும்போதே பூரா ஊற்றி ஊற்றி குடிக்கிறதும், சாப்பாட்டில் ஊற்றி அன்றைக்கி ஃபுல்லாக பெரிய சட்டியில் வச்சுருவாங்க. பெரிய கோழியாகவும் இருக்கும், பெரிய சட்டியில் வச்சு நிறையா தண்ணி ஊற்றி எல்லாருமே சாப்பிடுவோம். அப்போ எல்லோரும் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறனால எல்லாருமே அப்போ வந்து ஒரு நல்ல நாள் திங்க நாள்னா அப்படி வரும்போது செஞ்சு சாப்பிடுவோம். அது நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து அந்தளவுக்கு தண்ணியாக வைக்க மாட்டேன், கொஞ்சம் கெட்டியாக வைப்பேன். ஆனால் இவர் வந்து தண்ணியாக இருக்கணும் தான் நினைப்பார், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. அப்புறம் நல்லெண்ணெய் இல்லாமல் இல்லை, ஸோ அதனால் சின்ன பாக்கெட் மட்டும் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நாட்டுக்கோழினாலே வேலை அதிகமாக தான் இருக்கும், அது பறிக்கிறது க்ளீன் பண்ணது. கடையில் கொடுத்துட்டு ஒரு செகண்ட் பண்ணிடலாம், இருந்தாலும் அப்படி பண்ணுறத விட நம்மளே வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி செய்கிறது சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்குது. மஞ்சள் தேய்ச்சி நல்லா நம்மளே கட் பண்ணுறது, அந்த தோல் இதெல்லாம் கட் பண்ணி நாட்டுக்கோழியில் எந்த பார்ட்ஸையும் விடுறதில்ல, அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நம்மளே நல்லா சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் வந்து சுடுதண்ணியில் முக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து பொதுவாக அந்த மாதிரி தான் பண்ணுறது. வேலை அதிகமாக இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முன்னாடி இப்போ தாங்க பிராய்லர் கோழியில், முன்னாடிலாம் நாட்டுக்கோழி தான், பிராய்லர் கோழிலாம் நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. நாங்களே வளர்த்தோம் பிராய்லர் கோழி பண்ணையே வச்சுருந்தோம். ஆனால் நாட்டுக்கோழி தான், அடித்தா நாட்டுக்கோழி, இல்லைன்னா வந்து மட்டன் தான் எடுப்போம். இது 2 தான், மீன் இருக்கும், மட்டன் இருக்கும், நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவோம். அப்படி பழகியாச்சு. அந்த மாதிரி அடித்து முடித்து சாப்பிட்டுட்டு அவள் கிளம்பிட்டா. எனக்கு அவள் இன்னும் ஃபுல் டே இருந்து பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு நினச்சேன். இருந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக ஒரு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம தனியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு சரியில்லாதப்போ சும்மா படுத்துகிட்டே இருப்போம். அப்போ அதிகமான மாதிரி ஃபீல் ஆகும். யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும், கொஞ்சம் தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு சிரிப்போம் பேசுவோம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கறதுக்காக நான் வந்து அவள் இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அவள் கிளம்புறேன்ட்டா. வீட்டுக்கார்ட்ட என்ன பேச போகிறோம், ஏதாவது பேசுனா சண்டை தான், 4 பேசுனா 5வது வார்த்தை சண்டை வந்துடும். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க ஹஸ்பண்ட்லாம். ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லாட்டி நமக்கு வந்து அம்மா வீடாக இருக்கணும், இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இருக்க முடியும். அவள் கிளம்பிட்டா. கிளம்பின பிறகு பாய் சொல்லிட்டு அப்படியே அனுப்பி வச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டில் சும்மா நடந்த ஒரு சின்ன ஒரு கோழி கட் பண்ணுற வேலை, நாட்டுக்கோழி சாப்பிட்டது. என்ன பேசுன்னு எனக்கும் தெரியல, இருக்கிற அளவுக்கு பேசியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.